மற்றொரு கதை ஜமதக்னி முனிவரும் காமதேனுவும். ஜமதக்னி முனிவர் ஈஸ்வரனின் பெரும் பக்தர். இவர் சப்த ரிஷிகளுள் ஒருவர். இவருடைய தவத்தையும் ஈடுபாட்டையும் கண்டு மனம் மகிழ்ந்த இறைவன் அவர் முன் தோன்றி வேண்டிய வரத்தை கேட்குமாறு பணிக்கிறார். தனது கர்ம காரியங்களுக்கும் சுற்றியுள்ள முனிவர்களுக்கும் முனிசிரேஷ்டர்களுக்கும் உதவியாக இருக்க காமதேனுவை மட்டும் அருளுமாறு முனிவர் வேண்டுகிறார். காமதேனு ஜமதக்னி முனிவர் ரேணுகா தம்பதிகளை வந்தடைகிறது. ஒரு சமயம் காடுகளுக்கு வேட்டையாட சென்ற கார்த்தவீர்யார்ஜுனன் சிறிது நேரம் கழித்து சோர்வடைந்து முனிவரின் ஆசிரமத்திற்கு வருகிறார். முனிவர் காமதேனு பசுவின் உதவியால் மன்னனுக்கும் அவரது சீடர்களுக்கும் ஒரு ஆடம்பரமான விருந்தை வைத்தார். உணவு முடிந்ததும் மன்னன் விடை பெற தொடங்கினார். மன்னனின் மந்திரி சந்திரகுப்தன் காமதேனுவின் சக்திகளை மன்னனின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். மன்னன் அந்த பசுவை பெற விரும்பினார். மன்னன் முனிவரிடம் பசுவை தனக்கு தருமாறு கேட்டார். ஆனால் முனிவர் மறுத்துவிட்டார். வலு கட்டாயமாக மன்னன் காமதேனுவை பிடித்து செல்ல முயலும் போது காமதேனு தன் சக்தியால் அனைவரையும் தோற்கடித்து படையையும் தோற்கடித்து சொர்க்கத்திற்கு பறந்து சென்றது. அதற்கு பதிலாக அவளது கன்று குட்டிகளை தன்னுடன் அழைத்து செல்கிறார். முனிவர் அழுது கொண்டே பசுக்களை பின்தொடர்ந்தார். வழியில் மந்திரி முனிவரை அடித்து கொன்றுவிட்டார். ரேணுகா முனிவர் இறந்ததை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் ரேணுகாவின் புதல்வர் அங்கு வருகிறார். பரசுராமர் மன்னரின் குலத்தை அழித்து தெய்வீக சக்தியால் முனிவரை உயிர்ப்பிக்கிறார். பிறகு பசுக்களை மீட்டு தன் தந்தையிடமே திருப்பிக் கொடுக்கிறார். இது பாகவத புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆலய